வெல்கம் டு ராஹிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முட்டை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை பணியாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிள், வெரி ஈஸி. இது நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம போடுற ஆம்லெட் தான் நம்ம பணியாரக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸை ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம கொடுக்கலாம். இல்லை பசி எடுக்கும் போது பாப்பாங்களுக்கு எதனாச்சும் நம்ம பிஸ்கெட்டு அந்த மாதிரி கொடுக்குறத தவிர்த்து இந்த மாதிரி முட்டை பணியாரம்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுத்தோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த பணியாரம் செய்கிறதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை பொடி, காஞ்ச கருவேப்பிலை பொடி போட்டிருக்கேன். மஞ்சள்தூள், பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி தழை, உப்பு, அவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 முட்டை, கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை பொடி, மஞ்சள்தூள் போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு, இது ஆம்லெட் போடுறது தான். நம்ம பணியாரக்கல்லில் போட்டு எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். பணியாரக்கல் நல்லா சூடான பிறகு நம்ம பணியாரக்கல்லில் நம்ம எண்ணெய் ஊற்றி, இல்லை அப்படி இல்லைன்னா பட்டரோ நெய்யோ ஊற்றி நம்ம முட்டை பேட்டரை பேட்டர் இல்லை, அது கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம பணியாரக்கல்லில் போட்டு இந்த மாதிரி சிம்மில் வச்சு திருப்பி எடுத்து கொஞ்சோண்டு சாஸ் அப்படி இல்லைன்னா தேன் வச்சு கொடுத்தா இது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக மாறிடும். முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தா மேபி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி நம்ம ஒரு முட்டையை வச்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸி அண்ட் ஹெல்த்தி தான். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.